வணக்கம் நேர்களே. இந்த ஈரான் யுஎஸ் வார் அத முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு ட்ரம்ப் ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம புரிஞ்சுக்க முடியுது. 15 கண்டிஷன்ஸ் அமெரிக்கா தரப்புல இருந்து போட்டிருக்காங்க. ஆன் த அதர் சைடு ஈரான் தரப்புல இருந்தும் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க சொல்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஜியோபொலிட்டிக்கலா நம்ம பார்க்கும்போது அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி நடந்தா இந்தியன் மார்க்கெட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணும்? குறிப்பா கோல்ட் பிரைஸ் எப்படி ரியாக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார் முதல்ல வந்து அமெரிக்கா தரப்புல இருந்து ஒரு 15 கண்டிஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த 15 கண்டிஷன்ஸ்க்கு ஓகே அப்டின்னா, நாம வந்து வார முடிச்சுக்கலாம் அப்டின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஈரான்ட்ட பேசினேன், ஈரான் என்கிட்ட பேசினாங்க. இந்த மாதிரியான ஒரு கன்ஃப்யூஷன். கன்ஃப்யூஷனே கிடையாது. ம். ஈரான் யார்ட்டயும் பேசல. ம். ரைட்டா? ம். ட்ரம்ப் முன்னாடியே ஈரான் பேசிட்டான்னு சொல்லிட்டான். ம். ஈரான் செருப்படிச்ச மாரி ம். நான் பேசலன்ட்டான். என் மாப்பிள்ளையும், என்னோட ஸ்பெஷல் ஸ்டீவன் வின்டாக்குங்கிறவங்களும் ம். போய் பேசினான்ட்டான். அவன் யாருன்னே தெரியாதுன்ட்டாங்க. ம். மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக இவங்க பேசிட்டாங்கன்னு சொன்னான். ம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பவே முடியாத பாகிஸ்தான் தான் 2 பேருக்கும் புரோக்கர் வேலை பார்க்குறான்னு சொல்லியிருக்காங்க. முன்னேர் அதுக்கும் எந்த கிரெடிபிளாகவும் ஈரான் பாகிஸ்தான் பார்த்து பேசின மாதிரி எந்த நியூஸும் நம்மளுக்கு கான்ஃபிடண்ட்டாக கிடையாது. இங்கேயும் அங்கேயும் பேசுறது தான். இது வரைக்கும் போர் நிற்கிற மாதிரி தெரியல. ஈரான் இஸ்ரேல் மேலே குண்டு, இஸ்ரேல் ஈரான் மேலே குண்டு போட்டுனாக்கான், ஈரான் கல்ஃப் மேலே குண்டு போட்டுருக்கான். இன்னொரு முக்கியமான தகவல் நியூயார்க் டைம்ஸில் வந்தது. சவுதி கிரவுன் பிரின்ஸ் வந்து வாரம் முடிச்சேன்னா உன்னை தொலைச்சிடுவேன், ஒரு ஹிஸ்டாரிக் சான்ஸில் இருக்குது, நீ வந்து ஈரானுக்கு ஒரு பாடத்தை நல்லா கற்பிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி முன்னாடியே ஒரு 5000 பேரை அனுப்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி 4000 பேரை வந்து திரும்பி அமைச்சிருக்காங்க அமெரிக்கா. ஒரு இடத்துல பீஸுங்கிறோம், இன்னொரு இடத்துல சோல்ஜர்ஸை கமிட் பண்ணுறோம். அதனால் வார் முடிகிற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கிறதே தவிர வார் யார் யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரியல. ட்ரம்ப்புக்கு இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து ரொம்ப அன்பாப்புலர் ஆகிட்டார். ஃப்ளாரிடா ஒரு ஊர், அதில் ஒரு பெரிய ரிசார்ட் வச்சுருக்காரு, மாராலாகோன்னு. அது பக்கத்தில் இருக்கிற இடத்துலையே, விச் இஸ் அ ஸ்ட்ராங் ரிப்பப்ளிக்கன் ஏரியா, டெமோக்ராட் எலெக்ஷனை ஜெயிச்சு சீட்டு ஃப்ளிப் ஆகிடுச்சு. டெக்ஸஸ் இஸ் அ டீப் ரெட் ஸ்டேட். அங்கே அவர் தோக்குறார், எலெக்ஷன்னு கிளியர் ஆகிடுச்சு. இது வரைக்கும் என்ன இருந்ததுன்னா, காங்கிரஸ் மட்டும் வேணால் ட்ரம்ப்பு தோப்பார், செனட்டில் பிடிச்சி வைப்பாருன்னு. இப்போ என்னென்னா செனட்டும் மாறிடும் அப்படிங்கிற பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் ட்ரம்ப்பு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி எப்படியாவது ஆஃப் ரேம்புங்கிறாங்க, மேலேருந்து கீழே இறங்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்க்குறாரு. யாராவது சொல்யூஷன் ஒன்று இப்படின்னு காமிச்சா அதுதான் சொல்லிட்டு நான் ஜெயிச்சேன்னு சொல்லி ஓட போகிறாரு. ஆல்ரெடி பெரிய பெரிய எக்கனாமிஸ்ட்டு, பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்லாம் அவனை சோஷியோபேத்து, சைக்கோபேத்து, லையர் அப்படிங்கலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அவருக்கு க்ரெடிபிலிட்டி இஸ் அட் அன் ஆல் டைம் லோ. அமெரிக்காவோட க்ரெடிபிலிட்டி ஆல் டைம் லோ. அதனால் ஈரானே பார்த்து போனால் போது ஓடி போயிடுன்னு சொன்னால் தான் இந்த வார் முடியும். இல்லாட்டா இது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே சார். இப்போ இது இப்படி இருக்கிறப்போ மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு தான் ட்ரம்ப் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த ஈரான் சொல்லுது. ஈரான் சொல்கிறது உண்மைதானே. ஒரு நாள் ஏறிச்சு, அடுத்த நாள் இறங்கிச்சு, திரும்பி ஏறி இருக்குது. இந்தியாவில் 2 நாளாக ஏறின்னு இருக்கு. இது ஓவராலாக மார்க்கெட் ஏதோ இவர் வந்து பீஸ் டிடி சைன் பண்ண மாதிரியும், இங்கே எல்பிஜி ஷார்ட்டேஜ் முடிஞ்ச மாதிரி தானே மார்க்கெட் பிஹேவ் பண்ணுது. இங்கே எங்கே எல்பிஜி ஷார்ட்டேஜ் முடிஞ்சது? இன்றைக்கும் 2000 சிலிண்டர் 7000 ரூபாய்க்கு தான் விற்றுட்ருக்கு. நம்மகிட்ட வந்து இல்லை, ஆமாம் அத்திப்பட்டியில் தண்ணி இல்லைன்னு பிரதமர் வந்து ராஜ்யசபாவில் பேசிட்டாரு. சாக மொத்தம் உங்கள்கிட்ட ஒன்றும் கையில் கிடையாது. இதுதான் ரியாலிட்டி. வாரம் முடிஞ்சு எல்பிஜி சிலிண்டர்லாம் இங்கே நார்மலைஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் பேச்சு. அது மாதிரி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. இன்றைக்கி வரைக்கும் முடிஞ்ச மாதிரி நம்மளுக்கு செய்தி இல்லை. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமஸ்குள்ளே ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸை மட்டும் அலோவ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். யார் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி அது நம்மளுக்கு தெரியல. அதனால் இப்போ இது வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கே தவிர சப்ளை ஸ்மூத் ஆகிடுச்சுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே சார். இப்போ யுஎஸ் தரப்புலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ், அந்த கண்டிஷன்ஸை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அது பாசிபிளா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஈரான் வந்து அவங்களுடைய நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணுங்கன்றாங்க. சான்ஸே இல்லை, பண்ணவே மாட்டோம்.
ஏன் சார்? ஏன் பண்ணணும்? இவ்வளோ பேர் செத்தப்ப அவன் ஏன் பண்ணணும்? ம். அவனுக்கு ஏதாவது இழக்கிறதுக்கு இல்லை. அவனோட கம்பெனி செத்து போயிட்டான். ம். டாப் லீடர்ஷிப் செத்து போயிடுச்சு. இவங்கெல்லாம் அந்த ரைட்டை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ஊரே அடித்து தரமட்டமாக பண்ணிட்டு ஊரை ரீபில்ட் பண்ணுறதுக்கே காசு ஆகும். ம். இவ்வளோ தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இன்றைக்கி எதுக்கு ஒத்துன்றப்பான்? அப்போ முதல் நாளே ஒத்துன்றப்பான். அந்த இன்றைக்கி என்ன ஆயிருக்கு எக்ஸ்ட்ரா அவன் ஒத்துக்கிறதுக்கு? ஏதாவது அரைக்குறையாக ஒத்துக்கிறேன்னு ஒத்துன்ட்டு திரும்பி பண்ணுறத பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஓகே சார். அடுத்தது வந்து ஈரான் மஸ்ட் கமிட் டு நெவர் பர்சியூ நியூக்ளியர் வெப்பன்ஸ். நியூக்ளியர் வெப்பன்ஸே இனிமேல் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க நீங்க. இதெல்லாம் நான் போகாத ஊருக்கு வழி. அவன் சொல்ல போகிறது இல்லை. ம். சொல்லிட்டான்னு இவன் சொல்லி ஊரை ஏமாத்தின்னு இருப்பான். ஓகே. அடுத்தது வந்து இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யுரேனியம் வந்து இனிமேல் என்ரிச் பண்ண மாட்டேன்னு இதெல்லாம் ப்ரூஃப் மூணுமே கொடுக்கணும். இதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. ஆனா அது 2015ல ஒபாமா இருந்தப்ப அவங்க அங்க சொல்லியிருந்தாங்கல்ல சார். எல்லாம் உயிரோட இருந்தான். ம். நீ அடிக்காம இருந்த. ம். அடிச்சிருவேங்கிற புலி வருதுங்கிற பயம். ம். புலி வந்து ஒன்றும் பண்ண முடியலன்னு தெரிஞ்சு போயிடுச்சே. இப்ப தைரியம் வந்துருச்சு. புலி பயம் போயிடுச்சு இல்லை, இனிமே என்ன? ஏன்னா பயம் இருக்கிற வரைக்கும் தான் நான் பேசுவேன். அடி வாங்கிட்டோம்ல, நம்ம லட்டிலாம் போட்டு அடித்து லட்டி உடையிற வரைக்கும் நீ அடிச்சிட்ட, நான் தப்பிச்சிட்டேன். இனிமேல் என்ன பண்ணுவ நீ? ஓகே. லட்டி உடையிற வரைக்கும் அடிச்சிட்டேன், நான் வாங்கிட்டேன். என்னோட ரெஜிம் உன்னால் மாற்ற முடியல. உன்னை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? ஓகே சார். ஸோ இப்ப பயப்படுறதுக்கான வாய்ப்பில்ல அப்படிங்கிறதுனால, ஈரான் வந்து தொடர்ந்து ரிட்டாலியேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நான் ஒன்று சொல்கிறேன். ஈரான் வந்து இனிமேல் கல்ஃபை போட்டு அதனால தான் சவுதி ராஜா சொல்கிறான் இது எப்படியாவது முடியுன்னு. ஆ. அதாவது ஈரான முடி. ஈரானை வார முடிச்சு முடிக்காத ஈரான முடி. ஈரானை முடித்து வேறு புது ஃப்ரெண்டு ரெஜிம் வர வரைக்கும் விடாதங்கிறான். ட்ரம்ப் நினச்சா 2 வாரத்தில் இதை முடிச்சிடலான்னு. ம். 2 வாரத்தில் முடிக்க முடியல, 3 வாரத்தில் முடிக்க 4 வாரம். ம். அங்கே விலைவாசி ஏறுது. ம். கத்தார் சவுதிலாம் காசெல்லாம் வாங்கினல்ல, ம். பிளெயினெல்லாம் வாங்கிட்டல்ல, பண்ணுறா வேலையன்னு கேட்குறோம். ம். அதே சமயத்தில் ஜூயிஷ் லாபி இருக்குல்ல, அவங்களும் ப்ரெஷர் போடுறாங்க. அதனால் ட்ரம்ப் என்ன பண்ண முடியும்? முன்னாடியும் போக முடியாமல் பின்னாடியும் போகாமல் சிக்கியிருக்காரு. ஓகே சார். இப்போ ஆன் த அதர் சைடு அவங்க கிட்ட ஒரு 450 கிலோ என்ரிச்டு யுரேனியம், ஒரு 60% என்ரிச்டு யுரேனியம் கையில வச்சிருக்காங்க. அத வந்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி கிட்ட குடுத்துறணும். அதெல்லாம் கொடுக்க மாட்டான். அடுத்தது இதெல்லாம் இல்லாத ஊருக்கு போகிறது வழி. ம். இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி வாரம் நிறுத்தத்துக்கு ட்ரம்ப் ஐடியா. ம். இதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. ஓகே சார். அடுத்தது வந்து அவங்களுடைய 3 நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ டிஸ்மேண்டில் பண்ணுன்னே சொல்றாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டான். அடுத்தது அதுக்கப்புறம் முக்கியமா அவங்க சொல்றது வந்து அ ஓகே. அந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அவங்க ஈரான்குள்ள வந்து எல்லாம் செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்று அதுக்கான கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சிய குடுக்கணும். அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான். நெக்ஸ்ட் நீ ஜெயிச்ச மாதிரி பேசின்னு இருக்கிற, தோத்துட்டு நீ பேச வந்திருக்கிற. ம். இதெல்லாம் நாட் அக்செப்டபிள். இப்ப அடுத்தது ட்ரம்ப் சொல்றத பார்த்தா அதனால தான் இந்த கேள்வியெல்லாம் ஒரு பாயிண்டா நான் வைக்கிறேன். இதெல்லாம் சான்ஸே கிடையாது. இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். அடுத்தது வந்து இப்போ என்ன ட்ரம்ப் பண்ணுவார்னா, அவன் ஒத்துக்காமே அவன் ஒத்துன்ட்டான்னு சொல்லி ம். இவர் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணி போயிடுவார். இந்த கொமேனி நல்லவன், இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு அவரே சொல்லிட்டு போயிடுவார். அப்ப ஈரான் வந்து அங்க இருக்கிற கல்ஃப் கண்ட்ரீஸ் அடிக்கிறத நிறுத்தணும்ல சார்? அது நிறுத்தினா தான் வார முடியும். ஓகே. அடுத்தது இன்னொன்னு வந்து ரீஜனல் ப்ராக்ஸிக்கு நீங்க பே பண்ணிட்டு இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. அதெல்லாம் நடக்காத வேலை. நெக்ஸ்ட் இப்போ ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதீஸ் அவங்களுக்கெல்லாம் குடுக்கறத ஏன் நிறுத்த மாட்டேங்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல சார்? ஏன் நிறுத்தணும்? ஏன் அமெரிக்கா நீ உன் பேஸை வச்சு நீ விவகாரம் பண்ணுவேன்னா, ம். ஷியா சுன்னி ஃபைட்டில் நீ ஒரு ஸ்டாண்ட் எடுப்பேன்னா, இவன் ஆப்போசிட் ஸ்டாண்ட் எடுக்கிறான். ம். ம். ஸோ அந்த ஃபண்டிங்கை நிறுத்தணும். அதோட அது சம்பந்தமா இருக்கக்கூடிய இப்ப ஆர்மிங் இதெல்லாம் எல்லாத்தையும் நிறுத்தணும். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீ நெக்ஸ்ட் வா நீ. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஃப்ரீ மேரிடைம் காரிடாரா அனௌன்ஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ண மாட்டான். அடுத்தது சார் இது நாள் வரைக்கும் அப்படிதானே சார் இருந்தது? இல்லையே, ஈரான் கண்ட்ரோல் பாதி, ஓமான் கண்ட்ரோல் பாதி, அப்படியே தான் இருக்கும். நீ விட்டு கொடுப்பிய? ஒமான்ல வந்து இவங்களோட இது இருக்குல்ல சார், பேஸ் இருக்கு. ஒமான் சரி. அமெரிக்கா பக்கம் நிக்குது. ஒரு காலத்தில் ஈரானும் தான் நின்றுட்டு இருந்தது. ம். அது மாறுறதுக்கு என்ன நேரம்? அமெரிக்கா என்னை ப்ரொடெக்ட் பண்ணாதுன்னு தெரிஞ்சால் நானும் மாறிடுவேன்ல. ஓகே. ஓகே சார். அது போக ஈரானுடைய மிசைல் ப்ரோகிராம நாங்க சொல்ற மாதிரி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளவு ரேஞ்சுக்கு நீங்க பாலிஸ்டிக் மிசைல் அதெல்லாம் வச்சிருக்கணும். அவன் 4000 கிலோமீட்டர் இறக்கி காமிச்சிட்டான். ம். அதனால் நம்ம சும்மா இருக்க வேண்டியதா? இதெல்லாம் நீ பண்ண ஊருக்கு தெரியாத வேலை. நெக்ஸ்ட் ஓகே. நீங்க இனிமேல் ஏதாவது மிசைல்ஸ் பண்றீங்க அப்படின்னா எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும். இப்போ நம்ம இந்தியா வேணால் பர்மிஷன் கேட்கும். அதாவது இந்த இந்தியன் கவர்மெண்ட் பர்மிஷன் கேட்கும். வேற எவனும் பர்மிஷன். செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நீங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதான் இப்போ நான் செல்ஃப் டிஃபென்ஸ். நீ தானே நான் அடித்த, ம். ஒன்று தானே நான் திரும்பி அடிக்கணும். அதாவது
நீங்க மிசைலே யூஸ் பண்ணணும், வச்சிருக்கணும் அப்படின்னாலே செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நாங்க சொல்ற மாரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி இதெல்லாம் சொல்றீங்க. ஊருக்கு இதெல்லாம் நடக்காத வழி. அப்புறம் அப்ப வார் நிக்காது. என்ன ஆகும்னா, ம். இதெல்லாம் அவன் ஒத்துக்கிட்டான், ம். கையெழுத்து போட்டான், ம். அந்த பேப்பர் என்கிட்ட மட்டும் தான் இருக்கு, ம். அதெல்லாம் உன்கிட்ட காட்ட மாட்டேன் அப்படின்னு வார நிறுத்திட்டு அவர் ஓடி போயிடுவார். ஓகே சார். ஸோ மார்க்கெட் வந்து ஆப்வியஸா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணாதுன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? இப்போ அமெரிக்கா திரும்பி போய் ம். ஹோமூஸ்லேருந்து தண்ணி வந்ததுன்னா, எண்ணெய் வந்ததுன்னா வார் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஈரான் யார் வேணா வாங்கனாலும் வரமாட்டேங்கிறானே. ஏன்னா எப்போ இவன் குண்டடிப்பான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆ. ஸோ இது கம்ப்ளீட்லி நான் ஸ்டார்ட்டர். அதனால தான் குவைத் மேலே பாம்பு போட்டுருக்கான். ஓகே சார். ஃபைன். ஸோ அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய இந்த 15 பாயிண்ட்க்கு என்னென்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஒன்றுமே நடக்காது. நீங்கள் சொல்கிறது நானும். இந்த யுரேனியமு, அட்டாமிக்கு, மிசைலு எதுலேயுமே அவன் இழக்க வேண்டியதெல்லாம் இழந்தாச்சு. ம். இனிமேல் அவன் இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் கேட்க போகிறதில்ல. ஓகே சார். ஃபைன். என்ன நடக்கும்னு நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ல நீங்க சொன்னீங்க சார். அடுத்தது ஈரான் தரப்புல இருந்தும் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க பண்ணுனா, நாங்க வந்து வார எண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்புல இருந்து ஒரு சில விஷயங்கள் குடுத்துருக்காங்க. ம். அத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இட் வில் பி மச் மோர் ஈசியர் ஃபார் அஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகேப்பா. நன்றி சார். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.